நமச்சிவாயம். வணக்கம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இன்னைக்கு மேலும் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம பார்க்குறோம். என்னன்னா, காசியில் நான் கண்ட அனுபவங்கள், காசி யாத்திரையில் என்னென்ன மாதிரி எனக்கு அனுபவங்கள் கிடைச்சதுன்றது தான் இன்றைய தலைப்பு. முதல்ல நான் காசிக்கு எப்போ போனேன், எப்படி போனேன்றதே ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு. ஏன்னா எல்லாரும் 60 வயசு கடந்ததுக்கு அப்புறம் தான் காசிக்கு போகணும்னு நினைப்பாங்க. 60 வயசு கடந்தாதான் காசிக்கு போனால் அதோட யாத்திரை முடிஞ்சிடுச்சு, அவங்க யாத்திரையும் முடிஞ்சிடுச்சு, பயணமும் முடிஞ்சிடுச்சுன்னு நினைப்பாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கின்ற காலத்தில் தான் நான் காசிக்கு போனேன்னு சொன்னால் அது மிகையாகாது. 60 வயசு மேலே போகிறவங்க தான் காசிக்கு போவாங்க, சின்ன வயசுலலாம் காசிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி இல்லை. காரணம், எங்கள் அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம், அவருக்கு 60 வயசு ஆயிடுச்சு. 60ஆம் கல்யாணம் நடக்கும்போது காசிக்கு போகணும்னு, யாத்திரைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பேருந்தில் 30 நாள் கட்டணத்தில் எங்கள் அப்பா சேர்ந்துட்டாரு. சும்மா வீட்டில் எங்கள் அப்பா அம்மா பிரிஞ்சு நான், ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப செல்ல பிள்ளை, அம்மா அப்பா கடைசி பிள்ளை, கடைக்குட்டி. அதனால காசிக்கு போகும்போது அந்த பையனை கையில் பிடிச்சி போயிடலாம்னு சொல்லிட்டு எனக்கு அரை டிக்கெட்டு. அந்த அரை டிக்கெட்டுன்றதால என்னையும் காசிக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு 2.5 டிக்கெட் புக் பண்ணிட்டு காசிக்கு அப்பா அம்மாவோட நான் போகிறேன். அப்போ நான் 5வது 6வது படிச்சுட்டு இருக்கிற காலம். அப்போ என்னுடைய வயசு அப்படிதான் இருக்கும். ஓரளவுக்கு தத்தக்க பத்தக்க குழந்தை இங்கிலீஷ் சொல்லுவாங்கள்ல, அந்த ஆங்கிலம், குழந்தை ஆங்கிலம். அப்போ ஓரளவுக்கு 5வது 6வது படி, அந்த காலத்தில் 5வது 6வது படிக்கிறேன்னா அது ஓரளவுக்கு தான் படிப்பேன். வாட் இஸ் யுவர் நேம்? மோகன், ஐ எம் மோகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கிலீஷ் பேச தெரியும். அந்த அளவுக்கு இருக்கும்போது காசிக்கு போகிறோம். அப்போ காசி கங்கையில் குளிக்கிறதுக்கு போகும்போது அங்கே நான் தானே இன்னும் நிறைய எரிஞ்சிட்டு இருக்கோம். என்னன்னு தெரியாது, அந்த வயசுல நமக்கு எதுவும் தெரியாது. அந்த பக்கம் பார்க்காத அம்மா திருச்சிட்டு இருப்பாங்க. அப்போதான் அதை பார்க்காதன்னு சொல்லும்போது தான் அதை பார்க்கணுன்ற ஒரு எண்ணமே நமக்கு வரும். சின்ன குழந்தையில அம்மாவுக்கு தெரியாம அப்படி திரும்பி பார்ப்பா, அப்பாவுக்கு தெரியாம அப்படி திரும்பி பார்ப்பாங்க. ஏதோ கட்டைங்கெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருப்பாங்க. அதுல வெந்தது வேகாம அப்ப நிறைய தண்ணி வேற, எனக்கு நீச்சல் வேற தெரியாது. அப்பாவுக்குள்ள எங்க போயிட போறான் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு மேலே உட்கார வச்சு மொண்டு ஊற்றுவார் தண்ணியா, கரையிலேருந்து மொண்டு ஊற்றி குளிக்க வைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கோம், குச்சியாக இருக்கும், ஈத்தி கடைசுவாங்க. எரியிற தண்ணியில் ஈத்தி கடைசுவாங்க. அதுதான் இப்போ ஒரு அது கூட இப்போ பார்த்தா ஒரு கனவு கண்ட மாதிரி தான் ஒரு நிலை இருக்கு. அப்போ என்னன்னு சொல்லிட்டா, அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா படிக்க தெரியாதவர். அவர் நிறைய பணத்தை நிறைய கட்டிட்டு இருப்பாரு இடுப்புல நிறையா. அந்த காலத்தில் முந்திரி பயிர் வியாபாரம் பண்ண வியாபாரிகள் தான் எங்க கூட வந்தவங்க. 1 ரூபா 2 ரூபா தாள், கட்டா 10 ரூபா தாள், 50 100 தாளுகளாம் அங்கே வாய்ப்பு அதிகம் குறைவு. எல்லாம் 1 ரூபா தாள், 2 ரூபா தாள், 5 ரூபா தாள், 10 ரூபா தாள் இடுப்புல அந்த பை மாதிரி கட்டிக்கிட்டு பின்னாடி சொறி கட்டிக்குவாங்க. அப்போ பெரிய மதிப்பீடு, 4 எட்டினா காலம். அப்பெல்லாம் அந்த நேரத்தில் காசிக்கு போகும்போது ஒரு துணி கடையில் போயிட்டு, அப்படியே லைட்டு பிரகாசமாக இருக்குது வெளிச்சம். அந்த துணி கடையில் போயிட்டு துணியை வாங்கிட்டு எங்கள் அப்பாவுக்கு பட்டுக்கு நிகராக சில்க்ஸ் எல்லாம் மினுக்குது, அப்படி ஜகன்னு மினுக்குது. அந்த துணியெல்லாம் எங்கள் அப்பா காஸ்ட்லி விலை சொல்லுவாங்க. நான் 100, 50 rupees, 75 இதான் சொல்ல தெரியும். அது வேறுபடி இங்கிலீஷ் பேச தெரியாது. நான் தான் எடுத்து விலையை சொல்லுவேன். எங்கள் அப்பா இப்படி கேள்டா அப்படி கேள்டா அப்படின்னாரு. நான் குழந்தைத்தனமாக பேசும்போது இலையா வாங்கிட்டு வந்துட்டோம். துணியை வாங்கிட்டு வீட்டில் போய் தண்ணியில் போட்டு அத்தனையும் கொசன்னு போயிடுச்சு. ஒரு துணி கூட நல்ல துணி கிடையாது. திட்டுறாங்க வீட்டில் எல்லாம் எங்கள் அப்பா அம்மாவை. நான் ஒன்றே எஸ்கேப் ஆகி, நான் அப்பயே சொன்னேன், அப்பா இந்த வேலை கொடுத்து வாங்க சொன்னார். நான் இந்த வேலை கொடுத்து வாங்கினேன், எல்லாம் நீதி பண்ணுற வேலைடான்னு சொல்லி என்னை திட்டுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை. காசி பயணம் சின்ன வயசு ஒரு அனுபவம். அப்போ தான் தாஜ்மஹால், பாபர் மசூதி. இன்னைக்கு பாபர் மசூதி நினச்சி கூட போய் பார்க்க முடியாது, பார்க்கறதுக்கு இடம் கிடையாது. பாபர் மசூதி, செங்கோட்டை, ரெட் ஃபோர்ட் என்று சொல்லக்கூடியது, தாஜ்மஹால் உள்ளார. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா நினைவுக்கெல்லாம் கற்பனையாக கனவு கண்ட மாதிரி இருக்குது அந்த நிகழ்வுகள் எல்லாம். இதெல்லாம் நாங்கள் போய் அந்த 30 நாள் பயணத்தில் பார்த்துட்டு வந்தோம். இதில் கங்கா யமுனா சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அந்த நதி, புண்ணிய நதி, அந்த இடத்துலையும் போயிட்டு தீர்த்தவாரி செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். இப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் 30 நாள் பயணம் காசி டூரு. அது நிறைய சொல்லிட்டு போகலாம். அந்த ஏதாவது கொஞ்சம் தான் நினைவுகள் இருக்குது அப்போ நிகழ்வுகள். அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு வரேன் ஃபேன் சட்டியோட வந்துட்டு. ஒரு வித்யாதீஸ்வரர் கோயில், அண்ணாமலையார் கோயிலில்
பிரம்ம லிங்கம், அது பக்கத்தில் வித்யாதீஸ்வரர் கோயில்னு கோயில் இருக்கு. அங்க ஒரு ஐயா வந்து நல்ல நிறைச்ச பழுத்த பழம், நிறைச்ச முடி, கையில அந்த சுண்டூர் முள்ளு குச்சி வச்சிருப்பாரு. அவர்கிட்ட போய், ஐயா நீங்க காசிக்கெல்லாம் போயிருக்கீங்களான்னு அவரை கேட்குறேன். ஏன் அடிக்கடி நினைச்சா போயிட்டு வரோம், மாசம் ஒரு வாட்டி கூட போவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா நானும் சின்ன வயசுல அப்பா அம்மா கூட காசிக்கு ஒரு முறை போயிருக்கேன், மீண்டும் எனக்கு காசிக்கு போகணும்னு ஆசை, அதனால நீங்க காசிக்கு என்னை அழைச்சிட்டு போற மாதிரி இருந்தா நான் எவ்வளோ பணம் செலவாகுன்னு சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். அவர் ஒரு தொகை சொல்றாரு. ஊர்ல போய் ரெடி பண்ணிட்டு திரும்பி வரேன். திரும்பி வந்தாக்கா அவர் என்ன செய்யறாருன்னா, பணத்தை என்கிட்ட கொடுத்து வாங்கிக்கிறேன். அவர்கிட்ட கொடுத்துட்டா திருப்பி திருவண்ணாமலை கொண்டு வந்து விட்டாதான் என்னுடைய வாழ்க்கை நிலவை அப்படின்ற ஒரு சூழல் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்குன்னு கொஞ்சம் பணத்தை தனியாகவும் நிறுத்திக்கிட்டா. இருந்து இவர் நம்ப முடியாது, வழியில எங்கேயா தொலைஞ்சிட்டா என்ன ஆகுது அப்படின்றதுனால. ஏன்னா வழி பிரச்சனை, பண பிரச்சனை கிடையாது. அவர் திருப்பி கொண்டு வந்து சேர்க்கணும்னா அவர் தான் கொண்டு வந்து சேர்க்கணும், வழி பிரச்சனைக்கு. அதுக்கு சொல்ல வந்தேன். இப்ப அவர் கூட பணத்தை வாங்கிட்டாரு. டிக்கெட் எடுக்காம தான் போகணுன்ற எனக்கு தூக்கி வாரி போட்டுது. காசிக்கு போறோம், டிக்கெட் எடுக்காம ட்ரெயின்ல எப்படா போறது, என்ன சாமி யாராவது புடிச்சா என்ன பண்ணுறது, உனக்குன்னே அந்த பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன். அண்ணாமலையார் நம்ம கூடவே இருக்கிறாரு இல்லைன்றது தெரிஞ்சுக்கணும்னா டிக்கெட்டை வாங்காம போனாதான் நம்ம கூடவே வந்து எந்த அளவுக்கு நம்மளை காப்பாத்துறான்னு தெரியும். அதனால நான் சொல்றபடி கேளு, இங்கேருந்து சென்னையிலேருந்து திருப்பதி வரைக்கும் டிக்கெட் வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி 2 பேருக்கும் டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு திருப்பதியிலேருந்து டிக்கெட் எடுக்காமல் போகிறோம். அங்கே போயிட்டு எவ்வளோ பிரச்சனைகள், இடையூறுகள். அவன் காலில் 8 வயசுன்னு போவான். அந்த வடநாட்டுக்காரெல்லாம் வந்து ட்ரெயினில் ஏறனால அதிகப்படி போக ஜங்ஷன் ஏற ஒரு விட்டுக்கிட்டு தான் போவானுங்க வருவானுங்க. அப்படி போயிட்டு காசிக்கு அப்படிட்டு விஜயவாடா அப்படியே போயிட்டு அந்த விஜயவாடாவில் போயிட்டு கனகதுர்க்கை அம்மன் அந்த சாமி தரிசனம், அப்புறம் அலகாபாத்தை விட்டா காசி. இந்தமாரி நாங்கள் போயிட்டு இருக்கும்போது அங்கே காசி போய் சேர்ந்துட்டோம். மொட்டை அடிக்கணும், மொட்டை அடித்தாச்சு. சாமிக்கு வந்து முன்னோருக்கு காட்ட தர்ப்பணம் கொடுக்கணும், தர்ப்பணம் கொடுத்தாச்சு. பசி எடுத்துக்கிட்டோன்னே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகலான்ன போது சரி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அங்கே போய் ஹோட்டலில் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு போகிறோம் விஸ்வநாதரை. அப்போ குருநாதர் சொல்கிறார், இவர் அழைச்சி போடுவார், ஏய் தம்பி, சாமி நம்ம கூட இருக்கிறாருன்னா ஒரு பெரிய ஐதீகம் நடக்கும், சொல்லுங்க சாமி என்ன செய்யணும், நீ பின்னாடி தான் வரணும், என்னை தாண்டி போகக்கூடாது, பின்னாடி தான் வரணும், என் பின்னாடி தான் வரணும். வந்தினா காசி விஸ்வநாதத்தை போகும்போது ஒன்றும் இல்லை, நீ வான அவரை கையெடுத்து கும்பிட்டு அவனை நினச்சிட்டு வா. வந்தினா அந்த குருக்கள் உட்காந்துட்டு இருப்பார். யாருக்கு அவருக்கு போகணும்னு மனசுல தோணுதோ அவங்க இந்த கழுத்துல ஒரு மாலை போடுவார். சாமி மேலேருந்து எடுத்து ஒரு மாலை உன் மேலே போட்டாருன்னா நீ பெரிய அதிர்ஷ்டசாலிடா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. சரி சாமி, நான் உங்க பின்னாடியே வரேன் சாமி அப்படின்ட்டு அவர் பின்னாடியே போறேன். அவர் திரும்பி வர, தூரவா, கிட்ட கூட வரக்கூடாது, தூரவா அப்படின்றாரு. நானும் ஒரு 5-6 பேரை கேப் விட்டுட்டு பின்னாடி அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அப்படியே காசி விஸ்வநாதர் தரிசனம் பார்க்குறோம். அவரு இப்படின்னு போய் அந்த குருக்கள்கிட்ட போய் நீட்டாரு, தலையை நீட்டாரு. அவர் பிடிச்சி தலை குறைய அந்த குருக்களை அந்த பெரியவரை பிடிச்சி தள்ளிட்டாங்க. ஒரு மாலை கூட அவர் கழுத்துல விழல. நான் அடுத்தது போன பிறகு ஐயா அவரை அப்படியே பரிபூர்ணமா காசி விஸ்வநாதர். சின்ன வயசுல அப்பா அம்மாவை கூட போகும்போது காசி விஸ்வநாதர் கீழே இருப்பார், பக்கத்துல உட்காந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அப்பா அம்மா கூட போகும்போது அப்பெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெரிய கூட்டம் நடக்கலை. இங்க இருந்து போனாதான் தமிழர்கள் போறதுதான் அங்க அதிகப்படியான கூட்டம். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர் வந்து டீ கப்ல அந்த காலத்துல கொண்டு வந்து கொடுப்பாரு. இப்ப அவர் இப்ப நினைச்சு பாக்குறா ஒருவேளை அவர் மோடியா கூட இருக்கலாமான்னு ஒரு எண்ணம் வருது. ஏன்னா மோடி வந்து டீ வித்தாரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு ஒரு டீ. நான் குழந்தையா இருக்கும்போது அவர் மோடி கையில கூட டீ சாப்பிட்டேன்னா என்னன்னு தெரியாது. அப்போ வந்து அரை ட்ரௌசர் போட்டுட்டு காக்கி அரை ட்ரௌசர் போட்டு ஒரு பெரியவர் வந்து ஒரு நடுத்தர வயசு வந்து டீ வந்து கப்ல ஊத்தி கொடுப்பாரு. இப்ப நினைச்சு பாக்குற ஒருவேளை அது மொழிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனா அப்போ வந்து காசி விஸ்வநாதரை தொட்டுலாம் அபிஷேகம் பண்ணியிருக்கிறோம். குழந்தை பருவத்துல பக்கத்துல உட்கார வச்சு காசி விஸ்வநாதரை நம்ம கையில தண்ணி எடுத்து ஊற்ற சொல்லுவாங்க. தண்ணிலாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அப்பெல்லாம் நானு அப்பா அம்மா எல்லாம். இப்ப இடைவெளி ஆகிப்போச்சு, நகரம் பெருத்து போச்சு, கூட்டம் அதிகமாயிடுச்சு. அப்போ கியூ வரிசையில தான் போய் சாமி பார்க்கணுன்ற தரிசனம் அப்போ வந்து நடைபெற்றது. அப்போ வந்து போகும்போது அவர் கழுத்துல ஒரு மாலை விழல. நான் போறேன், உடனே அந்த பூசாரி ஐயா வந்து கழுத்துல ஒரு மாலை எடுத்து அப்படி போடுறாரு. எட்ட தொடாம அப்படி கடாசுறாரு, கழுத்துல வந்து விழுது.
ஆஹா, சாமி சொன்னது ஞாபகம் வந்துச்சு. இப்போ அவர் முன்னாடி போறவர் பார்த்தா பயம் வந்துடுச்சு. அவர் கழுத்துல ஒரு மாலை இல்லை, நம்ம கழுத்துல மாலை ஊந்து போச்சேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்தடுத்து போனா அடுத்தடுத்து சந்நிதியில அவங்க வந்து இந்த மாலையை பார்த்தோன்னா ஒவ்வொரு மாலை என் கழுத்துல ஒரு 5-6 மாலை ஊந்து போச்சு. அவர் கடைசி வரைக்கும் அந்த பெரிய கழுத்துல ஒரு மாலை கூட இல்லை. ஏன்னா இவர் அடிக்கடி வர்றவர் போல இருக்கு, அவங்களுக்கு எல்லாருக்கும் அடையாளம் தெரிஞ்சிருக்கு. நான் புதுசா போன உடனே ஒரு பக்தி பூர்வமான உடனே என்ன நினைச்சாங்களோ எது நினைச்சாங்களோ என் கழுத்துல ஒரு 4-5 மாலை போன உடனே அவர் திரும்பி கோயிலை விட்டு வாசல் விட்டு வெளியே வரும்போது பயங்கர ஒரு மரம் முறைக்கிறாரு அந்த பெரியவர் என்னை பார்த்து. இன்னைக்கு ஒரு மாலை கூட கிடைக்கல, உனக்கு 5-6 மாலை ஊந்துச்சா அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மனசுல பதிஞ்சிச்சு வேணும் தெரியல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்திட்டு நாங்க இருக்கிற இடத்துக்கு கங்கைக்கரை ஓரத்துல அவர் ஒரு இடத்துல இருக்கிற தங்கிருக்கேன். நான் ரோட்ல அப்படின்னு பசி நல்ல பசி எடுத்து சொன்னல, அந்த டைம்ல ஒருத்தவங்க வந்து சாப்பாடு கொண்டு வந்து ஒரு டாடா ஏசில கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பசியில தேனா தமிழ் வேற தெரியாது, எங்க போய் சாப்பிடணும்னு தெரியாது, கிடைச்ச சோறை சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு வாயில் வந்து சாப்பிடலான்னு பார்த்தா அந்த பெரியவருடைய நினைப்பு வந்துச்சு, நமக்கு மேல ஒரு குருநாதர் இருக்கிறாரு, பாவம் அவர் தானே அழிச்சு வந்தாரு, அவர் சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற இடத்த தேடி போய், ஐயா சாப்பாடு ஒரு பொட்டலை கிடைச்சிது, நீங்க பசியோட இருப்பீங்க, நீங்க சாப்பிடுங்க ஐயான்னு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். டேய் முட்டாள் ஆனா கர்மம் முடிச்சவனே, ஏண்டா மக்கள் வந்து நீ ஒரு கிரகஸ்த, நீ கிரகஸ்தனா இருக்கிறவன், நீ காசிக்கு வந்தா நீ 4 பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும், அதை விட்டுட்டு எவனோ கொடுத்த கர்மத்தை வாங்கி என்கிட்ட கொடுக்குற அப்படின்னு கண்ணாமண்ணா திட்டாரு. எனக்கு பசி ஒரு பக்கம், இவர் திட்டுறது ஒரு பக்கம், அழப்பாட்டம் ஆயிடுச்சு. ஓ நான் என்ன நினைச்சிட்டேன், ஓ உனக்கு வந்து பசியில இருப்பேன், என் பசியை பொறுத்துக்கிட்டு உனக்கு கொண்டு கொடுத்தா என்ன திட்டுற நீ, சரி எப்பா அந்த கர்மம் 1000 இருந்தாலும் இருக்கட்டும், எனக்கு பசி சாப்பாடு மொழி தெரியாத இடத்துல போய் நான் எங்க போய் சாப்பிட்றது, நீ கூப்பிட்டாலும் வரமாட்டேற, எனக்கு சாப்பாடும் கிடைக்கல, கிடைச்ச சாப்பாடை நாயா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரித்து வச்சு நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு ஒரு முடிவு எடுத்தேன், இனிமே இவர் கூட நம்ம பயணிக்க கூடாது, எதுவா இருந்தாலும் நாம வந்து நேரா ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவர் இருக்கிற இடத்துக்கு மறுபடியும் போனேன். ஐயா நான் ஊருக்கு போறேன், எனக்கு விடை கொடுங்க, என்னை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு. என்னடா தனியா போயிடுவேடா, இங்க இருந்து அண்ணாமலையார் கூட்டின்னு வந்தாரு, காசி விஸ்வநாதரை திருப்பி என்ன அனுப்பி வச்சிருவார் திருவண்ணாமலைக்கு, அதனால காசி விஸ்வநாதரை நம்பி இங்க இருந்து நான் பயணம் ஆகிறேன், நான் விடைபெறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். வண்டி ஏறினா இலகாபாத் அப்படின்னு கட்டுறாங்க. என்னடா இலகாபாத், ஓ அலகாபாத் தான் இலகாபாத்ன்னு சொல்றான் போல இருக்கு நினைச்சிட்டு அங்க இறங்குறேன். திரிவேணி சங்கமம் அங்க இறங்குனா இங்க தானே 3 ஆறுகள் கூறிட இடம்னு சொல்லிட்டு அங்க இறங்கி குளிக்கிறான். குளிச்சுட்டு தீர்த்தத்தை சுத்தகங்கை தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து அண்ணாமலையார் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணேன். அப்ப சொல்றாரு ஐயரு, இங்க திருவண்ணாமலை ஐயர் சொல்றாரு, நீங்க காசி தீர்த்தத்தை கொண்டு வந்த மாதிரி ராமேஸ்வர தீர்த்தத்தையும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஐயர் சொல்றாரு. ராமேஸ்வர தீர்த்தமா, சரிங்க உடனே ராமேஸ்வரம் போறேன். ராமேஸ்வரத்து தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து ராமேஸ்வரத்தை குளிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அப்ப நான் நினைக்கிறேன், காசி தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்துட்டோம், ராமேஸ்வர தீர்த்தம் கொடுத்தோம், தனித்தனியாக தானே பண்ணோம், ஏன் ஒன்னா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள் ஒரு 4-5 பேரை கூட்டுக்கிட்டு வாங்க காசிக்கு போகலான்னு சொல்லிட்டு, இந்த 4 நேரம்னா செப்பல் சண்டை கிடைச்சா காசு கிடைச்சா அது ஒரு 1000-2000 செஞ்சேன்னா நண்பர்களோட போகும்னு சொல்லிட்டு போனேன். போகும்போதே சொல்லிட்டு போனேன், அங்கேருந்து காசி தீர்த்தம் ராமேஸ்வர தீர்த்தத்தை 2த்தையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் பண்ணும், இதுதான் நம்மளுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு போறேன். போனா நண்பர்கள் வராங்க, எங்களுக்குள்ளார புறப்படும் போதே ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு. நான் சேர்த்து வச்ச காசுலாம் கொடுத்துருந்தேன், அவர் காசு எடுக்காமலே வந்துட்டாரு. அதுமாரி இன்னொரு முறையும் அதே மாதிரி நண்பர்களோட போனாலே எனக்கு ஏதாவது சர்ச்சையும் பிரச்சனையும் வந்துடுது. அதுபோல அங்க காசிக்கு நான் சுருக்கமா சொல்றேன், ஏன்னா விரிவா சொன்னா அது ஒரு பெரிய கதையா போயிட்டே இருக்கும். உங்களோட விருப்பத்துக்கு எனக்கு ஷார்ட் பண்ணி சொல்றேன். என்னன்னா முதல் முறை போகும்போது இப்படிதான் பிரச்சனை, நண்பர்களோட பிரச்சனை, தீர்த்தம் எடுத்து வர மாட்டேன்ட்டாங்க. 2வது முறை போகும்போது நண்பர்களோட பிரச்சனை, தீர்த்தத்தை எடுத்துன்னு வர மாட்டேனாங்க. மொத்த தீர்த்தத்தையும் நான் எடுத்துக்கிட்டு வர வழிநடுக்க எங்கெங்கெல்லாம் புனித நீர், கங்கை நீர் போல ஆறுகள் போதும், அந்த ஆறுகள்லாம் தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து அண்ணாமலையாருக்கு அபிஷேகம், மொத்த தீர்த்தத்தை எடுத்து வந்து அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுங்க. அப்போ ஒரு முறை நான் காசி விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஒரு பிரேதம் மாடு வீதி சுத்தி வருது. அந்த பிரேதம் ஹரஹர மகாதேவ், ஹரஹர மகாதேவ், ஹரஹர மகாதேவ், காசி விஸ்வநாதருக்கு போலே, காசி விஸ்வநாதருக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த பிரேதத்தை 4-5 பேர் தான். இங்க மாதிரி மூலதாளம் வெடி கிடி அங்க தாட்டம் தப்பட்ட அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அங்கெல்லாம் காசிலலாம் 4 பேர் பாடி தூக்கிட்டு வருவாங்க, 4-5 பேர் தூக்கிட்டு வருவாங்க. பின்னாடி அரகர மகாதேவன் ஒரு 5-6 பேர் வருவாங்க. அந்த கோவிலை சுத்தி மாட வீதி சுத்தி வெளியே வரும்போது கரெக்டா கோவில் வாசப்படி ஒரு அடி எடுத்துட்டு வெளியே வைக்கிற அந்த பிரேதம் என்னை கடந்து போகுது. அப்ப அசிரீரியாக என்னுடைய மனசுல சொல்லுது, உள்ள சிவம் வெளியில சவம், உள்ள சிவம் வெளியில சவம் அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன சொல்லுது, வெளியில சவம் உள்ள சிவம் அப்படின்னா சவம் சிவம் அப்படின்னு எனக்குள்ளார போட்டு புழங்கிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப ஒரு இடம் வருது, அங்க சாதுக்கள்லாம் தங்கி இருக்கிற இடம், ஆலமரம் ஒரு இடம். அங்க தமிழாளர்கள் அங்க இருப்பாங்க, எனக்கு தெரியும். அங்க போயிட்டு கேட்கறேன், ஏங்க இந்த பொணத்தை எரிக்கிறாங்களே அந்த இடம் எதுங்க? அது மணிக்கர்ணிகா காட்டு, ஹரிச்சந்திரா காட்டு அப்படின்றாங்க. ஹரிச்சந்திரா காட்டா? ஹரிச்சந்திரா காட்டு எங்க இருக்கு சொல்லுங்க, அதுதான் ஹரிச்சந்திரன் கதை தெரிஞ்ச கதை தானே, அந்த இடத்துக்கு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திரா காட்டு எங்க இருக்குன்னா இந்த பக்கமா இப்படி போங்கன்னு சொல்றாங்க. அந்த காசி கங்கை கரை படிக்கட்டுல நடந்து போயிட்டே இருக்கிறேன். நடந்து போயிட்டே இருக்கும்போது மண் வந்து ஏதோ பெரிய அளவுல படிக்கட்டுல எல்லாம் இருந்து அதை தண்ணி விட்டு அடிக்கிறாங்க. தண்ணி விட்டு அடிக்க அந்த மணல்கள் கரைஞ்சி வரும்போது அதுல எலும்பு துகுட்டுகள்லாம் வந்து அப்படியே அதை தாண்டி போக வேண்டியதா இருக்கு. மனிதனுடைய உடற்பாகங்கள்ல எலும்பு துண்டுகளாக அந்த கரையில அப்படியே கரைஞ்சிட்டு வருது. தண்ணி அடிக்க கழுவி விட அந்த எலும்பு துண்டுகள்லாம் வருது. இதையெல்லாம் கடந்து போனா கரெக்டா ஹரிச்சந்திரா காட் அந்த இடம் வருது. ஹரிச்சந்திரா காட்டுக்கு போன உடனே என்ன பெரிய ஆச்சரியம் பாருங்க, நான் எந்த சவத்தை பார்த்தேனோ அந்த சவம் ஹரிச்சந்திரா காட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. பணம் வந்து எரிஞ்சிட்டு இருக்குது. உள்ள சிவம் வெளியில சவம், வெளியில சவம் உள்ள சிவம் என்று சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு இப்ப வந்து வந்துகிட்டே இருக்கு மனசுல. அப்ப ஏதோ ஒரு நமக்கு சொல்ல வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்யறேன், அப்ப அந்த இவரை வந்து பாக்குறேன், அந்த எரிஞ்சுக்கிட்ட பிரேதத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பிரேதத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எரிக்கிறார் இல்லையா அந்த இவரு, அவரு வந்து என்ன செய்யறாரு, அது நீட்டு குச்சி வச்சுட்டு அந்த பிரேதத்தை உழுக்கிறார். உழுக்க தலை கடகடன்னு ஆடுது. தலை வந்து இப்படி ஆடுது. உடம்பு காலெல்லாம் குச்சி குச்சியா இருக்குது. அப்ப நல்லா உழுக்க உடனே அந்த உடம்பானது தீ 4 கட்டைகளுக்குள்ளார தீ வந்து உள்ளார இறங்குது. அந்த உடம்பு இறங்குறத பார்க்கும்போது எனக்கு மெய்யெல்லாம் சரி, ஒரு மனித பிரேதம் நம்ம கூட நாளைக்கு இப்படிதான் எரிய போறோமா, நம்ம உடம்பு இப்படிதான் எரியுமா அப்படின்ற ஒரு அச்சமோட அந்த பிரேதம் எரிவதை நான் வந்து பார்க்குறேன். அப்போ வந்து அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரேதம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது டொமுக்குன்னு உள்ள போய் உட்காருது. ஒரு பெரிய சத்தம், டப்புன்னு ஒரு சத்தம் கேட்குது. டப்புன்னு ஒரு சத்தம் கேட்டா என்னன்னு பார்த்தா அந்த வயிறு வெடிக்குது. வயிறு வெடிக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கிடைக்குது. அப்புறம் பார்த்தா அந்த தலையை உழுக்கிறாரு. அந்த தலை வந்து அந்த நெருப்பு குழியில போய் தலை விழுது. தலை விழுந்து ஒரு 5 நிமிஷத்துல மறுபடியும் டமால்னு ஒரு சத்தம், வெடிக்கிற சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்டனே அந்த பொணத்தை அந்த பாடி எரிஞ்சுக்கிட்டு உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அங்கிருந்து ஒரு பெரும் புகை விண்ணுக்கும் மண்ணுக்குமாக ஒரு பெரிய புகை ஒண்ணு கிளம்புது. தலையை வெடிச்சு கபாலம் வெடிச்சு வரும்போது விஸ்வரூபமா அந்த புகை கிளம்பி எந்த பாடியை நான் பார்த்தனோ அந்த பாடியினுடைய உருவம் அந்த புகை மண்டலமாக கிளம்பி அப்படி வேலை நிக்குது. அப்படி அண்ணாந்து நிக்குது. இப்படி பாக்குற அண்ணாந்து அந்த புகை உருவத்தை பாக்குற. அப்படியே அந்த புகை உருவமா அப்படி எழுந்து நின்று புகை மண்டலமானது கரைஞ்சு போகுது. ஆக கபால மோட்சம், கபாலம் என்று வெடிப்பு அப்படிங்கிறதெல்லாம் பரிபூர்ணமாக நேரடியாக அந்த உயிர் பிராணவாயு பிரியறத அன்னைக்கு காசி விஸ்வநாதன் எனக்கு காட்சி கொடுத்தார் என்றால் அது மிகப்பெரிய அனுபவம். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் அந்த காட்சியெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னா தெரியாது. அதோடு ஒன்றி போக வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நோக்கத்தையும் அனுபவபூர்வமாக காணுகின்ற போது அதோடு ஒன்றி போனால் மட்டுமே தான் நமக்கு அந்த மாதிரி பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, மற்றொரு முறை 5 முறை காசிக்கு போயிட்டு வந்துட்டான். ஒவ்வொரு முறையும் காசி அனுபவங்கள் எனது வித்தியாசமானத அனுபவங்களாக காசியில எனக்கு கிடைக்கும். ஒரு முறை காசி கங்கை கரையில அந்த ஆரத்தி எடுப்பாங்கல்ல, ஆரத்தி எடுத்து முடிச்ச உடனே அந்த கட்டையெல்லாம் மேடை பலகையெல்லாம் காலியா கிடக்கும். நைட்ல போய் அங்க படுத்துக்குவா. ஏன்னா காலையில எழுந்துக்கணும், குளிக்கணும், ஜபம் செய்யணும். ஜபமாலை எடுத்துட்டு 108 ஜபமாலை எடுத்துட்டு ஜபத்தை உருட்டுறது இப்படியெல்லாம் இருக்கும்போது நைட்ல போயிட்டு இரவு பயணம் வர அங்கிருந்து நீண்ட நேரம் பயணமா வந்த களைப்பு
குளிச்சுட்டு அக்கடான அந்த கட்டையை போயிட்டு அந்த காற்று வந்து அப்படி ஒரு அலாதியான காற்று வந்து நமக்கு தூக்கத்தை சூப்பராக கொடுக்கும். தூங்கிட்டு இருக்கிறேன், அலாதியா என்னை மறந்து தன்னை மறந்து தூங்கிட்டு இருக்கிறேன். நல்லா தூங்கிட்டு போய் ஒரு நாய் வந்து என்னுடைய தலைமாட்டில் வந்து படுக்குது, பைரவர். அந்த நாய் வந்து படுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னடா இது மேலெல்லாம் ஒரே சொறி பிடிச்ச மாதிரி இருக்குது, ஒருவேளை பொணத்தெல்லாம் வந்து தின்னுமோ அப்படின்ட்டு ஒரு அச்சம். நம்மள வேற தூங்கிட்டு இருக்கும்போது தொண்டை கண்டையை வந்து கச்சிட போகுது, பிடிக்கிட போகுது. அதுக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லாம அந்த பைரவர் வந்து நம்ம கிட்ட வந்து உட்காந்து படுக்கிறாரு. தூங்கிட்டு நேரத்தை குரல் வழியை பிடிச்சா என்ன பண்றேன்னு ஒரு பயத்தோடைய தூங்கிட்டா, என்னை மறந்து தூங்கிட்டா. தூங்கிட்டு நல்ல தூக்கத்து போது திடீர்னு சத்தம், அலாதியா என்ன இருக்கிறேன்னு தெரியாத அளவுக்கு தூக்கம், எங்க இருக்கிறேன்னே தெரியாத அளவுக்கு திடீர்னு பயங்கர சத்தம் கேக்குது. டம்மு டிம்மு டப்பு டிப்புன்றாங்க, ஒரே சவுண்டு. என்ன எழுந்து உக்காந்து பார்த்தா அரே சாப்னு ஹிந்தியில பேசுறாங்க. பார்த்தா கண்ணை நல்லா தொடச்சிட்டு பார்த்தா காசி மிலிட்ரியில போலீஸ் வந்து இருக்கிறாங்க. அரே சாப்னு ஒரு ஆளை பிடிச்சி காலரை பிடிச்சிட்டு, நாய் தான் முதல்ல சவுண்டு கொடுத்தது. அந்த நாய் சவுண்டு கொடுத்தது பார்த்துட்டு உடனே அந்த மிலிட்ரி ஆளும் ஒரு ஆளை பிடிச்சி அடிக்கிறாங்க, செம்ம அடிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த திருடன் வந்திருக்கிறான். என் பையன் தலைமாட்டில் வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருந்த பையன் உள்ளூர் திருடன் வந்துக்கிறான், பையன் எடுக்க வந்துக்கிறான். அந்த நாய் வந்து பார்த்துட்டு குலைச்சிருக்குது. குலைச்ச உடனே அங்க இருந்து அந்த பக்கத்துல போன மிலிட்ரி எல்லாம் உடனே அந்த பையனை பிடிச்சி அடிக்கிறாங்க. அடிச்சு சைகை காட்டுறாங்க, பத்திரமா படு, நான் பைரவர் தான் உன்னை காமிச்சு கொடுத்தாரு, காப்பாத்தினாரு, நாய் தான் உன்னை காமிச்சு கொடுத்தது, அதனால வந்து ஜாக்கிரதையா பத்திரமா பட்டுக்கோ, இவன் திருடன் இது மாரி இருக்கிறாங்க அப்படின்னு அவர் ஜாட மாடியா ஹிந்தியில சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு அந்த நாய் வந்து அப்படி மறுபடியும் வந்து என் தம்பட்டை வந்து படுத்துக்கிச்சு. படுத்த உடனே அன்னையிலேருந்து பைரவர் மேலே எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு. ஏன்னா எங்க வெள்ளிமலை சாமி ஆல்ரெடி பைரவரை பத்தி சொல்லியிருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. ஏன்னா இந்த பிராணிகள் மேல அதிகப்படியான அன்பு வைக்கணுங்கிறதுக்கு வெள்ளிமலை சாமி ஒரு உதாரணம் சொல்லலாம். ஏன்னா அவர் எப்படி பூனைகள்லாம் வந்து சாப்பாடு வச்சுட்டு வர சொல்லுவார் பெரிய கோயில்ல, அண்ணாமலையார் கோயில்ல. மதியானம் சாப்பாடு ஒரு ஹோட்டல்ல இருந்து அவருக்கு சாப்பாடு வந்துடும். அதுல சாப்பாடு முதல்ல கொஞ்சம் எடுத்து வச்சு முதல்ல பெரிய கோயில் உள்ளார பெரிய நந்தி பக்கத்துல ஒரு கார்டன் இருக்கும், கல்யாண சுந்தர் கோயில் பக்கத்துல, அங்க பூனை இருக்கும். அந்த பூனை நாய்க்கெல்லாம் சாதம் வச்சுட்டு வர சொல்லுவாரு. அதுக்கு பேர் இந்திராணி. பூனைக்கு பேர் வச்சது வந்து இந்திராணி. டேய் இந்திராணி பசியோடு இருக்கும், போய் சாப்பாடு வச்சுவா அப்படின்னுவாரு. அந்த கிண்டியா கேரளில் எடுத்துக்கிட்டு அங்க போனா கொய்யா மரம் இருக்கும், அந்த மரத்தோட ஒரு மரஞ்செடியெல்லாம் இருக்கும். அங்க போய் இந்திராணி இந்திராணி இந்திராணின்னு 3 முறை கொட்டுனா அந்த பூனை எங்க இருந்தாலும் ஓடிடும். ஓடிந்து அந்த சாதத்தை வச்சோன்னா கவன்னு வந்து எனக்காகவே காத்து நிற்கிற மாதிரி அந்த பூனை வந்து சாப்பிடும். நான் எங்க சாமிகிட்ட கேட்குறேன், சாமி என்ன சாமி பூனை நாயெல்லாம் எதையும் விடாம என்ன போய் நானே பசியில் இருக்கிறேன், பசி நேரத்தில் வந்து பூனைக்கு சோறு வச்சுவா நாய்க்கு சோறு வச்சுவான்றீங்களா? டேய் அப்படிலாம் சொல்லாதரா, உனக்கு இந்திராணி பத்தி தெரியாது. இந்திராணினா யார் தெரியுமா? சொல்லுங்க சாமி. அது வந்து இந்திரனுடைய மனைவி பேர் தான் இந்திராணி அப்படின்னு சொன்ன உடனே, சரி சாமி அதுக்கு எதுக்கு சோறு வைக்க சொல்றீங்க டெய்லி? தெரியாத உனக்கு அதனுடைய அருமை, என் வாழ்க்கையில நடந்தது, அது என் உயிரை காப்பாத்துச்சுன்றாரு. இன்னது பூனை உங்க உயிரை காப்பாத்துச்சா? எப்படி சாமி பூனை வந்து உங்க உயிரை காப்பாத்துச்சு அப்படின்றீங்க கேட்டாக்கா, நான் வந்து ஜாதகத்துல அவருடைய ஜாதகத்துல மரணம் வந்து பாம்பு கடிச்சு செத்து போறேன் அப்படின்னு என்னுடைய ஜாதகத்துல அன்னைக்கு பாம்பால மரணம் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு என் ஜாதகம் சொல்லிச்சு. நான் அது மாரி அந்த தேதி கரெக்டா வரும்போது இன்னைக்கு எப்படி பாம்பு வரும், செத்து போறோம் அப்படின்னு சொல்லும்போது நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அன்னைக்கு பார்த்து எனக்கு வயிற்றுப்போக்கு வேற ஏற்பட்டுடுச்சு. கரெக்டா ஒரு நல்ல பாம்பு வந்து என் முன்னாடி வந்து படம் எடுக்குது. நல்ல பாம்பு வந்து படம் எடுக்கும் போது, நாகேஸ்வரா என்னை சிரமப்படுத்தாம என் உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு நான் வேண்டுறேன். அந்த பாம்பை பார்த்து எப்படி என்னை கொல்லதான் வந்திருக்க தெரிஞ்சு போச்சு, அதனால என்னை சிரமப்படுத்தாம என் உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பாம்பை பார்த்து வணங்குறேன். அது சீருது. அப்படியே எங்க இருந்து தான் வந்துச்சுன்னு தெரியல, ஒரு பூனை ஒரே பாய்ஞ்சுது. அந்த பாம்பை கடிச்சு துண்டு துண்டா ஆக்கிட்டு என்னை காப்பாத்திடுச்சு. அன்னையிலேருந்து பூனை வந்து என் மேல ஒரு அலாதி பிரியமா இறைவன் என்ற ஒரு பூனை உருவத்துல வந்து அந்த பாம்பை கடிச்சு போட்டு என் உயிரை காப்பாத்துச்சு. அன்னையிலேருந்து நான் வந்து இந்திராணி மேல ஒரு நன்றியோட உணர்வோட நான் வந்து பூனைக்கு தினமும் சாதம் வைக்க சொன்னேன். அதனால நீ வந்து இது செஞ்சுன்னா உனக்கும் அந்த பலன் கிடைக்கும். அதனால எங்க கண்டாலும் நீ நாய் பூனையெல்லாம் கண்டா சாப்பாடு வச்சிரு அப்படின்னு போது, இன்னைக்கு அந்த என்னால முடிஞ்ச தேடி போய் வைக்கிறதெல்லாம் இல்லை, என்னால முடிஞ்ச வாய்ப்புகள் எப்பெல்லாம் கிடைக்குதோ அந்த பிராணிகளுக்கு நான் வந்து வைக்கிறேன். ஆனால் இதற்கு முன்னாடி
திருமணம் ஆவதற்கு முன்னாடி ஒரு பூனை இறப்பதற்கு நான் காரணமா இருந்துட்டேன். என்னன்னா, பால் கடை வச்சிருக்கிற பால் வந்து நைட்ல திருட்டு பூனை வந்து குடிச்சிட்டு போயிடும். அது டெய்லி ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா நஷ்டம் வைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குறவன் வந்து அந்த குறவனை கூப்பிட்டு இந்த பூனையை புடிச்சு போடானா, என் கண்ணு எதுக்கு உண்டி கலையில அடிச்சு அந்த பூனையை சாகடிச்சு கொண்டு போனான். அன்னைக்கு ஏற்பட்ட சாப விளைவோ என்னவோ தெரியல, நான் இந்த நிலைக்கு வருவதற்கு காரணமா இருந்திருக்கலாம். அது கூட ஆக பிராணிகள் மேல, ஐந்தறிவு ஜீவன்கள் மேல அன்பு செலுத்தணும் என்பது என் குருநாதன் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அந்த வகையில எப்ப கண்டாலும் எங்க கண்டாலும் அந்த மாரி காசியில அந்த பிராணிகள் எனக்கு ஒரு உதவி செய்தது என்றால் என் குருநாதருக்கு பூனை உதவி செய்தது என்பதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. காசியில பாத்தீங்கன்னா மாடு முட்டாதுன்னு சொல்லுவாங்க, காகம் கத்தாதுன்னு சொல்லுவாங்க, பூ மணக்காதுன்னு சொல்லுவாங்க, பிணம் நாராதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மைதான். ஆனா நந்தி பகவான் என்னை வந்து ஒரு முட்டு தள்ளினார். எப்படின்னு கேட்டாக்கா, நாங்க நண்பர்களோட போனோம் இல்லையா, தீர்த்தம் எட்டுன்னு வர மாட்டேன்னு எங்களுக்குள்ளார பிரச்சனை வந்துட்டதுக்கு அப்புறம் இவங்களை பிரிச்சு விட்டுட்டேன். பிரிச்சு விட்டதுக்கு அப்புறம் அங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஓய்வு எடுத்துட்டு பயண டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டோம். அவங்களுக்கு சொல்லிட்டேன், நாம பிரிஞ்சிட்டோம், இனிமே வந்து உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, தீர்த்தத்தை நானே எடுத்துக்கிறேன், வந்த வழி பயண செலவுக்கான பணத்தை நீங்க வாங்கிக்கிங்க, உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்றேன், அந்த பணத்தை வந்து நீங்க வாங்கிட்ட பிறகு எனக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க வேற பெட்டியில ஏறுங்க, நான் வேற பெட்டியில ஏறுறேன், மாட்டிக்கிட்டா கூட எனக்கு ஒருத்தர் காட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு நாங்க பயணிச்சுட்டு அவருக்கு வாங்கி கொடுத்து நான் எட்ட வந்துட்டேன். அப்போ ஒரு இடத்துல பேசிட்டு, சரி சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமே, இந்த பையெல்லாம் பார்த்துங்க, சாப்பாடு மட்டும் உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு சாப்பாடு டிஃபன் வாங்குறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரேன். எல்லாம் இந்தியில லவோ திபோன்னு கத்துறாங்க. இந்தியில பேசுறது எனக்கு புரியல. என்னடா சொல்றான்னு பார்த்தா, பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு கண்ணம் கருத்த காலை, நந்தியம்பெருமான் காலை ஒரே வந்து ஒரு முட்டுது வெளாவில் இடுப்புல. என்ன நடந்ததுனே என்னால ஒரு செகண்ட் நினைச்சு கூட பார்க்க முடியல. போய் கீழே விழுந்தவன் அப்படியே திரும்பி பார்த்தா மாடு வந்து என்னை முட்டுச்சுன்னு அப்பதான் உணர முடியுது. எல்லாம் கூட வந்தவங்களாம் சிரிக்கிறாங்க, நான் வழியில வேதனையா துடிக்கிறேன். அப்ப பின்னாடி இந்தியில கத்துனவங்களாம் நந்தி பகவான் வர்றது மாடுன்னு சொல்றாங்க. தெரியல, எனக்கு அடிப்பட்ட பிறகுதான் தெரிஞ்சுது. அந்த வலியோட வேதனையோட நான் வந்து எதுக்காக இந்த மாடு முட்டுச்சு அப்படின்னா, எங்களுடைய பயணமானது அமர்நாத் யாத்திரையா தான் இருந்துச்சு. ஆனா இந்த அமர்நாத் யாத்திரை நண்பர்களோட நடந்த மனக்குழப்ப காரணமாக, பிரச்சனை காரணமாக அமர்நாத் யாத்திரை நின்று போச்சு. காசியோட பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்துச்சு. அமர்நாத் வரேன்னு சொல்லிட்டு, நீ ஏன்டா அமர்நாத்துக்கு வரல, நீ ஏன்டா காசியோட நின்று போறேன்னு சொல்லிட்டு இதுக்கு தலைமையா இருந்த என்ன வந்து நந்தி பகவான் தண்டிச்சார்னா அந்த நேரத்தை எனக்கு மனசுல பட்டுது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் காசியில நடந்திருக்குது. அது போல என்ன நடந்ததுன்னா, காசி விஸ்வநாதர் சொன்னார் இல்லையா, டிக்கெட் எடுக்காம பயணிச்சா கூடவே வராருன்னு. அது ஒரு பெரிய உதாரணம். அதுல இருந்து நானும் டிக்கெட் எடுக்காம தான் பயணிச்சேன். ஆனால் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, இந்த நண்பர்களோட அவங்களுக்கு வேண்டிய தொகையை கொடுத்துட்டு, நீ டிக்கெட் எடுத்து வரீங்களோ வரமாட்டீங்களோ தெரியாது, நானும் டிக்கெட் எடுத்து வரணும் இல்லையா, நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, ஆனால் யார் மாட்டினாலும் காட்டி கொடுத்து கூடாதுன்னு சொல்லிட்டு பயணம் வரோம். பயணம் வந்துட்டு இருக்கும்போது அலகாபாத்ல தாண்டிடுச்சு. அப்போ ஒரு ஜங்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயின்ல கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட டிடிஆர், இந்த பக்கத்துல இருந்து ஒரு 5-6 டிடிஆர், அந்தாண்ட சைட்ல இருந்து ஒரு 5-6 டிடிஆர் ஏறி கரெக்டா நான் இருக்கிற பெட்டியாண்டதான் ரெண்டு பகுதி டிடிஆர் சந்திக்கிறாங்க. என்னுடைய நேரமோ என்னவோ தெரியல, அந்த நேரம் வந்து கிராசிங் வந்ததுனால ட்ரெயினை விட்டு இறங்கி ஜல்லியில வந்து நின்றுக்கிட்டேன். அந்த ட்ரெயின் நின்று இருந்தது கிராசிங் லெவல்ல. அப்போ ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி வந்தோடனே அந்த பக்கத்துல வந்த டிடிஆரும் இந்த பக்கத்துல இருந்த டிடிஆர் என்னுடைய போட்டியில சந்திக்கும் போது ட்ரெயினை விட்டு கீழே இறங்கி நிக்கிறேன். என்ன பாக்குறாங்க, அரே பாபாஜி மேல வான்னு கை காட்டுறாங்க. ட்ரெயின் போக போகுது, மேல வான்றாங்க. எங்க டிக்கெட் கேக்குறாங்க. நான் உடனே யாத்ரா சாமி பேரை சொல்றேன், காசி விஸ்வநாதர் காசி யாத்திரை அப்படின்னு சொல்றேன். இருக்கட்டும் மேல வா, ட்ரெயின் போக போதியா அப்படின்றாங்க. நான் ஏன்னா மேலே ஏறினா டிக்கெட் கேட்பாங்கல்ல, அதனால டிக்கெட்டுக்கெல்லாம் இல்லை என்கிட்ட. காசி விஸ்வநாத்துக்கு அது நமசிவாயன், ஓம் நமசிவாய் ஓம் நமசிவாயன்னு சொல்லிட்டு அவங்கள கையெடுத்து கும்பிட்றான். சரி இவனை வரமாட்டான்னு சொல்லிட்டு இந்த 10 பேரும் அந்த டிக்கெட்டை வாங்காம மேலே போயிடுறாங்க, அடுத்த டிராவலுக்கு போயிடுறாங்க. போயிட்ட உடனே
ஜங்ஷன் வருது. அடுத்த ஜங்ஷன் வரும்போது அந்த நண்பர்கள்லாம் என்னை பார்த்து ஓடிடுறாங்க. என்ன சாமி டிடிஆர்லாம் வந்தாங்களே, உங்களை பரிசோதனை செஞ்சாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், வந்தாங்க, பார்த்தாங்க, என்னப்பா இருக்குன்றேன். இல்லைங்க சாமி, எங்களை வந்து கேட்டாங்க, டிக்கெட்லாம் கேட்டாங்க. இவரு ரொம்ப பெரிய ஹிந்தி தெரிஞ்ச பண்டிட் மாதிரி ஹிந்தியில் அரைக்குறை ஹிந்தியில் பேசுறாரு. அப்போ அவனுங்க என்ன சொன்னாங்க, டேய் இவனெல்லாம் டிக்கெட்டு எடுக்காமல் வந்துருப்பானுங்க, ஆனால் இதெல்லாம் காசையும் ஒருத்தவங்கிட்ட கொடுத்து வச்சிருப்பானுங்க, இவனை பிடிச்சா அவன் யாருன்னு வருவான், அவனை பிடிச்சி காசு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடிஆர்லாம் ஹிந்தியில் பேசிக்கிறது சொல்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, சரி சரி சாமி சொன்ன மாதிரி நம்மகிட்ட காசு இருக்குது, இவரால் நம்மளால் அவர் மாட்டிக்கு போகிறாரு, அதனால் காசை கொடுத்துடணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து எவ்வளோ ஃபைனோ அந்த ஃபைனை வந்து கட்டிட்டு அவங்க டிக்கெட் வாங்கிடுறாங்க. டிக்கெட் வாங்கிட்ட பிறகு நாம இதுமாரி நாங்கள் வாங்கிட்டோம் டிக்கெட்டு, திருப்பதி வரைக்கும் டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன ஆச்சு சாமின்னு. நான் என்னப்பா, நான் கீழே இறங்கி ஜல்லியில் நின்ட்டேன். 12-10 டிஆர் வந்தாங்க, டிக்கெட் கேட்டாங்க, அண்ணாமலையார் கரோகரா, காசி விஸ்வநாதர் கரோகரான்னு சொன்னேன், போயிட்டாங்க, டிக்கெட் கேட்கல, எதுவுமே செய்யல. அப்படியே சாமி எங்களுக்கெல்லாம் ஃபைன் போட்டா சாமி அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு டிக்கெட் ஏறின்னு போனால் அடுத்த ஜங்ஷன் வரும்போது நான் போய் டிக்கெட் மரியாதையாக டிக்கெட் வாங்கிட்டு ஊர் வந்து சேரும். அப்போ தான் அந்த ஜங்ஷனில் வரும்போது அந்த எண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 டிடிஆர் ஒன்றா போகிறாங்க. அதில் ஒரு ஆள் விட்டு என்னை கை காட்டி பேசுவா, இவன் ஒருத்தன் தானே டிக்கெட் வாங்காமல் நம்ம விட்டு எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் கை காமிச்சு பேசிட்டு போகிறாங்க. அந்த நிலைமையில வரும்போது இப்படியெல்லாம் காசி விஸ்வநாதர் ஆகட்டும், இறைவன் ஆகட்டும், நம்ம கூடவே இருந்து நம்மளை ஆபத்து நேரத்துலலாம் நம்மளை கரை கடத்தி விட்டுருக்கிறார் தான் சொல்லணும். ஒரு ஆபத்து நேரத்தில் மலை போல் வருகின்ற பிரச்சனைகள்லாம் பனி போல விலக்கி நம்மளை வந்து கடத்தி விட்டுருக்கிறாரு. ஒவ்வொரு நிகழ்வு சம்பவங்களும் உண்மையான அர்ப்பணிப்பு, டெடிகேஷன், உண்மையான ஒரு தெய்வ சக்தி, தெய்வ பக்தியும் இருந்தால் தெய்வ சக்தியானது நம்மை தேடி வரும். அதனால திருவருள் இருந்தால் குருவருள் இருந்தால் திருவருள் வரும், திருவருள் இருந்தால் குருவருள் கிட்டும். இந்த நிலையில இன்னும் நிறைய குருநாதர்களை பற்றிய விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதனால காசி பயணம் என்பது சிறப்பான பயணம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தீர்த்தங்களையும், ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு ராமேஸ்வர தீர்த்தம், காசி தீர்த்தம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் பண்றான். அண்ணாமலையாருக்கு எல்லா தீர்த்தமும் எந்தெந்த தீர்த்தம் இருக்குதா, அலகாபாத் தீர்த்தம், காசி தீர்த்தம், ராமேஸ்வர தீர்த்தம், கிருஷ்ணா நதி தீர்த்தம், எங்க காவிரி நீர் தீர்த்தம், திருச்சி பக்கம் போகும்போது காவிரி நீர் தீர்த்தம், இப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் தீர்த்தம் கிடையாது எல்லா தீர்த்தத்தையும் சேர்த்து அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் பண்ண. அப்போ அந்த குருக்கள் சொல்றாரு, எப்ப காசி தீர்த்தமும் சித்தகங்கை தீர்த்தமும் ராமேஸ்வரத்தையும் ஒன்னா ஆக்கி அண்ணாமலையாருக்கு அபிஷேகம் பண்ணியோ, இதுல இருந்து உனக்கு ஜென்ம சங்கல்பமானது விடுதலை ஆயிடுச்சு, அதாவது கர்மா நீங்கிடுச்சு, உனக்கு பிறப்பே கிடையாது சாமி, முக்தி தான் உனக்கு அப்படின்னு அந்த குருக்கள் வந்து நம்மளை பாராட்டுறாரு. அப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் அடியாருக்கு அடியாராக இருந்து இந்த திருவண்ணாமலையில தொண்டு செஞ்சுட்டு வரோம்னு சொன்னா அது மிகையாகாது. காரணம், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மணித்துளியும் இறைவன் நம்மளை வழி நடத்துறாரு, என்னோடு அவர் பயணிக்கிறார், அப்படிதான் சொல்லணும். நான் அவரோட பயணிக்கல, என்ன அவர் வழி நடத்துறாருன்னா கையை பிடிச்சி நம்ம நடக்கிறோம்னா அது வந்து பயணிக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் என்னன்னா, திருவண்ணாமலை கிரிவலம் என்பதே ஒரு தண்டனைன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி என்ன சொல்றீங்க, இப்படி பேசுறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. திருவண்ணாமலை கிரிவலம் என்பது தண்டனை என்பது ஏன் சொல்றேன்னா, ஒரு மிலிட்ரியில போய் சேர்றோம் அல்லது போலீஸ்ல போய் சேர்றோம், சேரும்போது என்ன செய்யணும், தப்பு செஞ்சுட்டா கையில துப்பாக்கியை கொடுத்து இத்தனை கிரவுண்ட்ல இத்தனை ரவுண்டு ஓடிட்டு வா, கிரவுண்ட்ல சுத்திட்டு வான்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட பாவங்களை எல்லாம் நமக்கு பனிஷ்மெண்டாகத்தான் அதையெல்லாம் கரைப்பதற்கு, கர்மாவை குறைப்பதற்கு கிரிவலம் போறோம். நம்மளுடைய கிரிவலம் எப்பொழுது முடிவடைகிறதோ நம்மளுடைய கர்மா தீர்வடைகிறது. இப்ப நான் சொல்றேன், விடிகாத்தால எழுந்து சுத்தினா இத்தனை சுத்தினாலாம் சொல்லிட்டே இருக்கலாம், எவ்வளோ பேர் மிராக்கல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம். கிரிவலத்துல ஒரு பெரிய ஒரு மிராக்கல்லாம் என்னை சார்ந்து வந்தவங்களுக்கு நடந்திருக்கு. அந்த கிரிவலத்துல நடக்கும்போது ஒரு பையன் வந்து ரகு, அவன் சின்ன சேலம் பக்கத்துல ஒரு பையன், நான் சொன்னல அந்த குருநாதர் வெள்ளிமலை சாமி, அவரும் நாங்க எல்லாம் அடிக்கடி சந்திச்சு பேசுவோம். அந்த பையன் திருவண்ணாமலைக்கு எதுக்கு வரான் தெரியுமா, அவனுடைய கர்மா. அவங்க அப்பா அம்மா வந்து, ரகுவோட அப்பா அம்மா வந்து அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு ஜாதகம் பார்க்க போயிருக்கிறாங்க. நல்ல இடம் மாப்பிள்ளை எங்க அமையும் எப்படி அமையும்னு சொல்லிட்டு
அப்ப ஜாதகம் பார்க்கும்போது ஜோசியக்காரர்கிட்ட எப்படி என் பையன் ஜாதகத்தையும் பாருங்க அப்படின்னு இந்த ரகுவோட ஜாதகத்தை கொடுத்துருக்குறாங்க. ரகுவோட ஜாதகத்தை கொடுத்த உடனே அப்ப அந்த ஜோசியக்காரர் சொல்றாரு, இன்னும் 6 மாசம் கழிச்சுதான் இந்த பையனோட ஜாதகத்தை பார்க்க முடியும். என்னங்க இப்படி சொல்றீங்க? இல்லைங்க, 6 மாசத்துல அவனுக்கு உயிர் கண்டம் இருக்கு, அதனால 6 மாசத்துல அவன் வந்து இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் நீங்க இந்த ஜாதகம் இருந்தா உயிரோட இருந்தா அதை பத்தி பேசுங்க அப்படின்னு அந்த ஜோசியக்காரர் அவன் பையனை பத்தி சொல்லிட்டாரு. அந்த அம்மா பொண்ணுக்கு பாரு ஜாதகத்துல விட்டாங்க. விட்டுட்டு பையனை பத்தி டாபிக் ஆகி போச்சு. இப்ப பிரச்சனை ஆகி போச்சு. பையன் ஒரு பையன் தான் இருக்கிறான், அவனே வீட்டுக்கு அடங்காம இருக்கிறான். அவன் எதாவது எங்கேயா போய் மாட்டிக்க போறான், எதாவது ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு என்னங்க செய்யறதுன்னா, ஏதோ ஒரு கோயில் குளத்துக்கு அனுப்பி விடுங்க, அவன் விதி இருந்தா பழச்சிக்குவான் அப்படின்னு ஜோசிக்கார் சொன்ன உடனே அவங்களோட சொந்தக்காரங்க திருவண்ணாமலை மணியக்காரா இருக்கிறாரு. அப்ப அவர் திருவண்ணாமலைக்கு வந்துட்டு மணியக்கார்ட்ட பேசியிருக்கிறாரு. சரி, அவனை பையனை வர சொல்லுங்க, நான் இங்க தங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை அனுப்புறதுக்கு அந்த பையன்கிட்ட அணுகுறாங்க அந்த அம்மா அப்பா. இது மாரி திருவண்ணாமலை நம்ம சொந்தக்காரர் இருக்கிறாரு, அங்க போயிட்டு கிரிவலம் போனா நல்லதுன்னு சொல்றாங்க, நீ போய் டெய்லி கிரிவலம் போடணும். அவனுக்கு தெய்வ நம்பிக்கை கிடையாது, அந்த பையனுக்கு தெய்வ நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவன் காட்டுல போய் வேட்டையாடக்கூடிய பையன். துப்பாக்கி லைசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறான். வாங்கி வேட்டையாடுறதுக்காக ஃபாரஸ்ட்லாம் போயிட்டு காட்டுல வேட்டையாடுவான். அப்ப வேட்டையாடும் போது எப்பேற்பட்ட கொடிய நாகங்கள்லாம் கையிலே பிடிப்பான். கருநாகமாகட்டும், நல்ல பாம்பாகட்டும், எப்பேற்பட்ட விஷப்பாம்புகள் எல்லாம் கையில பிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த துணிச்சல் அப்பவே இருந்துச்சு. கையில பிடிக்கிற துணிச்சல் இருந்தனால நாகத்தெல்லாம் கையில பிடிச்சி கொண்டு போய் அதை காட்டுல கொண்டு போய் திருப்பி விட்டுட்டு வருவான், கொல்ல மாட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு முறை வந்து அந்த பையன் வந்து இப்படிலாம் பண்றான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்விப்பட்ட பிறகு அவங்க அம்மா அப்பா இவன் வரமாட்டான்னு சொல்லிட்டு அவங்க சுத்துறாங்க கிரிவலம். பையனுக்காக தாய் தகப்பன் சுத்துறாங்க கிரிவலம். சுத்தும் போது அப்போ அவங்க பையனை வந்து நான் செய்யறேன், அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக திருவண்ணாமலைக்கு வரான். இவனுக்காக அவங்க சுத்துறாங்க, அம்மா அப்பாவை பார்க்கறதுக்கு பையன் வரான். பையன் வந்த பிறகு அப்ப என்ன செய்யறாங்கன்னா, பையனை பார்க்கறதுக்காக வந்த பிறகு என்னம்மா என்ன தேடினு, என்னப்பா தம்பி நான் என்ன தேடினு வந்துட்டேன், இல்லை உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நினைக்கும் போது மலை மேல இவன் போயிருக்கிறான். அங்க மலை மேல ஏதோ ஒரு சாமியார் சொல்லியிருக்கிறாரு, அவர்கிட்ட விஷயத்தை பத்தி, என்னோட உயிருக்கு ஆபத்து, அம்மா அப்பா வந்து என்னுடைய ஜாதகம் பார்த்துருக்குறாங்க, என்னோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ஜாதகம் பார்த்து உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா அந்த பெரியவர் சொல்லியிருக்கிறாரு சாமியாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்க கிரிவலம் போய் சுத்துப்பா, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் ஆயிடும், அம்மா அப்பா ஊருக்கு அனுப்பிடு, நீ வந்து 48 நாள் சுத்து அப்படின்னு சொல்லிட்டு கிரிவலம் சுத்துன்னு சொன்ன உடனே அவன் உடனே அம்மா கிட்ட வரான், அப்பா கிட்ட வரான், அம்மா அப்பா நீங்க கிளம்புங்க, நான் கிரிவலம் சுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா ஊருக்கு அனுப்பிட்டு அந்த அவன் வந்து என்ன செய்யறான்னு கேட்டாக்கா இது கிரிவலம் சுத்த ஆரம்பிக்கிறான். கிரிவலம் சுத்துறான்னா எப்படி சுத்த ஆரம்பிக்கிறான்னா, அந்த அவனுடைய கிரிவல பயணம் தான் ஒரு பெரிய மிராக்கல். அந்த மிராக்கல் எப்படின்னா, தினம் வந்து ஒரு அனுபவத்தை சொல்லுவான். கிரிவலம், ஐயா நான் போகும்போது என் கால் வழியா அப்படியே ஒரு பாம்பு போச்சுங்க ஐயா, இவ்வளவு பெரிய நண்டுவாக்கிலி இருட்டுல நடந்து போயிட்டு இருக்கேன், இவ்வளவு பெரிய நண்டுவாக்கிலி என் காலாட்ட வந்துச்சா அப்படின்லாம் சொல்லுவான். அதெல்லாம் கடிச்சிருந்தா நான் என்ன செத்துருப்பேன். எவ்வளோ மரண பயத்தெல்லாம் தாண்டி வரும்போது ஒரு நாள் ஒரு சுத்த ஆரம்பிச்சான், அப்புறம் 2 சுத்த ஆரம்பிச்சான், 3 சுத்த ஆரம்பிச்சான். அவனுக்கு என்ன நடந்ததுன்னே சுத்தவே ஆரம்பிச்சிட்டான். எடுக்க 6 சுத்தெல்லாம் ஒரு நாளைக்கு சுத்தி இருக்கிறான். இந்த மலைய, அண்ணாமலையார் மலைய 6 முறை சுத்தி இருக்கிறான். 6 முறை சுத்தும் போது மயில்சாமி அந்த நேரத்துல கிரிவலம் போவாரு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கடந்து போயிருப்பான். மறுபடியும் மயில்சாமியை கடந்து போகும்போது, தம்பி இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நடிகர் மயில்சாமியை சொல்றேன், இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை தாண்டி போன, நீ எப்படி மறுபடியும் இப்ப கிராஸ் பண்ண? ஆமாங்கய்யா, இது 2வது சுத்து, இது 3வது சுத்து அப்படின்னு சொல்லுவாடா. அவர் கேட்பாரு, ஒரு நாளைக்கு எத்தனை முறை இப்போ சுத்துவ அப்படின்னு கேட்பாரான். 6 முறை சுத்துவங்க. எப்பா அண்ணாமலையார் நான் பார்த்ததே கிடையாது, நீ தானே எனக்கு அண்ணாமலையார் சொல்லிட்டு அவர் காலில், அந்த பையன் காலில் வந்து விழுவானான். இவனை எப்போ சந்திச்சேன்னு தெரியுன்னா, அன்னதான மண்டபத்துல, அன்னதான சாப்பாடு கூடத்துல நாங்க அன்னதானம் பரிமாறிட்டு கடைசியா இலை எடுத்து போடுவேன். அப்ப அந்த அன்னதானம் பண்ணக்கூடிய தலைமை குருசாமின்னா சரி, என் பேரை சொல்லி கூப்பிடுவார், மோகன்சாமி இங்க வாங்க அப்படின்னும் போது இவன் பக்கத்துல பரிமாறிட்டு இருக்கிறான்.
உடனே எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சம் கேப் கிடைச்ச நேரத்தில் என்கிட்ட ஓடியாந்து பேசுறான். சாமி நீங்க தான் மோகன் சாமியா? ஆமாப்பா. என்னப்பா? அச்சோ உங்களை தானே இத்தனை நாளாக பார்த்து தேடி நிற்கிறேன், உங்களை சந்திக்கவே முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம் பண்ணிட்டான். என்னப்பான்னு கேட்கும்போது தான் இப்படி ஒரு பிரச்சனையை சொல்றான். எனக்கு எங்க அம்மா அப்பா ஜாதகம் பார்க்க போனாங்க, அக்கா ஜாதகம் பார்க்கும்போது என் ஜாதகத்துல மரணம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நான் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து வரமாட்டேன்னு சொன்னேன். எங்க அப்பா அம்மா வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இங்க மணிகார்கிட்ட வந்தேன். மணிகார் உங்க பேரை சொன்னாரு, அன்னதான மண்டபத்துல மோகன் சாமிக்கிறாரு, அவர் கூட போனீங்கன்னா எல்லா விளக்கமும் அவர் சொல்லுவாரு அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் உங்களை வந்து பார்த்தேன். உடனே அப்புறம் நான் வந்து எங்க சாமியார்ட்ட கூட்டு போறேன். அவர் ஜாதகம் பாக்குறவரு, கரெக்டா சொல்லுவாரு. அதனால இது பாருங்க, பெய்யன பெய்யும் மழை அப்படின்றதுனால நல்ல விஷயங்கள் சொன்னா என்னுடைய ராசிக்கு என்னுடைய விஷயங்களுக்கு மழை வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய மழை வரும். இப்ப மழை வந்துடுச்சு. இதோட இந்த பிரச்சனையை வந்து முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்மளுடைய கிரிவல மகிமையை வந்து சொல்றேன். இன்னும் காசி விஸ்வநாதரை பற்றி சொல்றேன். நன்றி. போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வோம் பயணம். மழை வந்தாலும் இடர்பெறினும் மழை வந்தாலும் நம்ம வந்து எவ்வித இடர்பாடுகள் வந்தாலும் அதை அண்ணாமலையருக்கே சேரட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.